எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணமாக சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பெண்கள் வீட்டிலேருந்தே சம்பாதிக்கணும்னா இந்த மாதிரி சிறு தொழில் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு இல்லை, வீட்டிலேருந்தே நம்ம குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு கை நிறைய சம்பாதிக்கலாம். கடைக்கு இப்போ மிட்டாய் பாக்ஸு எல்லாமே வந்திருக்கு. அதை எல்லாமே நானும் தங்கச்சியும் வாங்கி வைக்க போகிறோம். தங்கச்சி இவங்க தான் மிட்டாய் கடை வச்சுருக்காங்க. தங்கச்சி இவங்களுக்கு தான் பொள்ளாச்சியிலேருந்து சரக்கு வந்திருக்குங்க. அந்த அண்ணன் எடுத்து கொடுத்தாரு. நானும் தங்கச்சியும் உள்ளே வாங்கிட்டு வந்து வச்சோம். தங்கச்சி வீட்டுக்காருக்கு உடம்பு முடியாதனால அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுல்லையே, அதனால் நம்ம சரி வீடியோ ஸ்டாண்டில் வச்சுக்கிட்டு நானுமே ஹெல்ப் பண்ணேன். தங்கச்சி குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த பிஸ்னஸையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சி இவங்க பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பிஸ்னஸ் வீட்டில் இருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்னென்னு நான் சொல்கிறேன். இது மொத்தமாக வாங்கி வச்சுக்கிருவாங்க தங்கச்சி இவங்க. வாங்கி வச்சதுக்கப்புறமா இந்த சின்ன சின்ன வியாபாரி லைனுக்கு போகிறவங்க இங்கே வந்து வாங்கிட்டு போய் சின்ன சின்ன கடைகளுக்கு இந்த பெட்டி கடை மாதிரியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அங்கேயெல்லாம் கொடுப்பாங்களாம். நிறைய வியாபாரியை வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா சரக்கு நிறைய வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த ரூம்பே பத்தாதுங்க, அந்தளவுக்கு நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்போ அளவளவாக வாங்கி வச்சு ஸ்டாக் இல்லாமல் தீர தீர அப்படியே வாங்கிக்கிறாங்க. 2, 3 பிஸ்னஸ் பண்ணுறனால அது இதை பார்த்துக்கிட்டு வீட்டில் என் தங்கச்சிக்கு சரியாக போயிருங்க. இப்போ ஒருத்தர் வரார் பார்த்தீங்களா, அது அவர் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் ஐட்டமெல்லாம் வேறு வாடகைக்கு கொடுக்குறாங்க. அந்த மிஷினை தான் கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்காரு. அந்த மாதிரி வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து மிஷினை கேட்பாங்க. இந்த மாதிரி சரக்கு வாங்க வந்துடுவாங்க லைனுக்கு போகிறதுக்கு. தங்கச்சி வீட்லேயும் வேலையே ஓடாதுங்க, ஓடாது. இங்கேயும் பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணும். தங்கச்சி வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு போகிறாரு. அதனால் பிஸியாகவே இருப்பாங்க. எப்பயுமே உட்கார கூட டைம் இருக்காது. பகல்லையெல்லாம் கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது. சாப்பிடும்போது தான் பார்த்திங்கன்னா மெயினாக வருவாங்க. ஏதாவது பொருள் கேட்டு வருவாங்க. நானும் நிறைய தடவை பார்த்துட்டேன். இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படிதாங்க, உட்காந்து சாப்பிட முடியாது. ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் தான் பொழைக்க முடியும். நம்மளை மாதிரி என்னை மாதிரி வீட்டில் உட்காந்துருந்தா எல்லாத்தையும் பேச்சு கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும். வீட்டில் இருக்கிற பெண்கள் ஏதாவது வெளியில் போக முடியலைன்னா வீட்டில் இருந்தே ஒரு சிறு தொழில் செஞ்சிங்கன்னா நமக்கு தான் நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாக்கெட் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வாங்கி உள்ளே வச்சோம். அப்புறம் தங்கச்சி அந்த பொருள் கொடுக்க வந்தாங்களோ அவங்கக்கிட்ட கணக்கு பார்த்து இந்த பைசா வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மணி கணக்கு போல் இருக்குங்க. இந்த மிஷினெல்லாம் வாடகைக்கு விட்டால் இத்தனை மணி நேரத்துக்கு இவ்வளவு, ஒரு நாளைக்கு இவ்வளோ வாடகை, ஒரு பொருளுக்கு தகுந்த மாதிரி வாடகைக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது என்னென்ன மிஷின் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க, அது காமிக்கிறேன். தங்கச்சி ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் இந்த பிஸ்னஸ் இந்த மிஷின் கொடுக்குறது இந்த சரக்கு கொடுக்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, அப்போ தாங்க எனக்கே தெரிஞ்சு வீட்டில் வேலை செஞ்சு இருக்கும்போது ஆள் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிடும்போது தான் பார்த்திங்கன்னா அப்போ தான் சாப்பாட்டில் கை வைப்போம். ஆள் வந்துடுவாங்க. மிஷினை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு. அது ரொம்ப கஷ்டம்தாங்க, பாவம். அப்படியே தட்டை வச்சு விட்டு வந்து அவங்க கேட்குறத எடுத்து கொடுக்கணும். நைட்டு பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே கூட வந்து மிஷின் கேட்குறாங்க. அந்த கொடுக்குறதுக்கு ஆளுக வர்றாங்க. இந்த சரக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எடுக்கிறதுக்கு காலையில் நேரத்திலே வந்துடுவாங்க. 5 மணி 5:30க்கெல்லாம் வந்துடுவாங்க. ஏன்னா லைனுக்கு போகணும் இல்லையா, அவங்க போய் கடைகளுக்கெல்லாம் போடணும் இல்லையா, அதனால் நேரத்திலே வந்து வாங்கிடுவாங்க. ஆண்கள் தான் லைனுக்கு போகணும் அப்படின்னு இல்லைங்க, பெண்களுமே லைனுக்கு போகலாம். வாங்கிட்டு போய் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி வச்சு செய்ய முடியாதவங்க வாங்கி இந்த மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு லைனுக்கு போய் கடைகளுக்கு போடலாம். அதுவுமே நல்ல லாபகரமான தொழில் தான். அந்த மாதிரி செஞ்சவங்களே இப்போ நல்ல முன்னேற்றத்தில் இருக்காங்க ஆண்களும். நீங்கள் இந்த தொழில் செய்ய விருப்பம் இருந்தால் முயற்சி பண்ணி பாருங்கள். என் தங்கச்சி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக செஞ்சுருக்காங்க. கல்யாணம் ஆனதுலேருந்தே அது அவங்க வீட்டுக்காரர் அதுக்கு முன்னாடி இருந்தே செஞ்சுட்டு தாங்க இருக்கார். இந்த கடைக்கு பொருள் வாங்கும்போது ஒரு டிப்ஸு சொன்னாங்க தங்கச்சி, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தங்கச்சி இவங்க பார்த்திங்கன்னா கடைக்கு சரக்கு வாங்குறது தனியாக லோடு வரும் பார்த்திங்களா, அவங்களுக்குன்னு வராதான் லோடு. இப்போ கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சியில் போய் சரக்கு இறக்கி வச்சுட்டு அப்போ ரிட்டன் வண்டி வரும் பார்த்திங்களா, ஃப்ரீயாக தானே வரும். அந்த டயத்தில் பொள்ளாச்சியிலேருந்து இவங்க சரக்கு கொடுத்து அனுப்ப சொல்லுவாங்களாமா. அந்த மாதிரி அனுப்புனா வாடகையும் கம்மியாக, இவங்க தனியாக சொன்னால் வாடகை அதிகம்னு, நமக்கு வர லாபத்தில் அதுலேயே போயிருமேங்க்கா அப்படின்னு அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களாம். இது நல்ல ஐடியாவாக இருக்குல்ல, பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சரக்கு எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டு அந்த அண்ணன் பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. தங்கச்சி கணக்கெல்லாம் பார்த்து பணத்தை கொடுத்தாங்க, வாங்கிட்டு அவரும் கிளம்பிட்டாருங்க. நீங்களும் இந்த மாதிரி சிறுதொழில் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிங்க, நல்ல லாபகரமான தொழில். வீடியோ பிடிச்சா லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பாய்.